கோமதி, உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல மாமா. கோமதி, இது வரேங்க. அரசி சாப்பிட்டியம்மா? ராஜி நீ சாப்பிட்டியா? என்னங்க? இல்ல மாமா. இந்த பையன் கொடுக்குறீங்களே. சரிங்க. மா செந்தில கதிர எங்கம்மா? காலையில வீட்டை விட்டு போனவங்க தான், இன்னும் வரல. வரட்டு வரட்டு, வண்ண பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வந்து சேரட்டும். ஏப்பா மீனா, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் மாமா. ஏப்பா மீனா, செந்தில்ன்றவன் திரும்ப ஏதாவது ஏருக்கு மாறா பண்ணானக்கு உடனே என்கிட்ட சொல்லிடு. அப்படி நீ சொன்னாதானே அவனை தட்டி வைக்க முடியும். சும்மாவே என்ன பண்ணாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டு மன்ற தப்புக்கு நம்ம காரணம் ஏறக்கூடாதுல்ல. சரிங்க மாமா. ராஜி, நீ தேப்ப அந்த கதிர் ஏதாவது தப்புனாக்கும் உடனே என்கிட்ட சொல்லிடு. கதிர் தப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல மாமா. அப்படித்தானே அந்த செந்தில்ன்றவனையும் நம்பினேன். இந்த தலையில இடிய போட்ட மாதிரி ஒரு விஷயத்த பயிட்டு வந்து நிற்கிறேன். போப்போ போப்போ, நம்ம வீட்டுல என்ன பண்ண போறேன்னு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. பாருப்பா, அவ ஏதாவது தப்பா நினைக்க என்கிட்ட சொல்லு. சும்மா நல்ல வேண்டியது இருக்காதப்பா. கண்டிப்பா மாமா, சொல்றேன். சரி, நான் போய் கை காலை கழுவிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வை. கோமதி, அந்த பாவப்பட்ட பணத்தெல்லாம் நல்ல விஷயத்துக்கு கொடுத்துட்டானான்னு கேளு. செந்தில பணத்தை கொடுத்துட்டியாடா? அதான் சொன்னேனேம்மா, யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சரியா தெரியாது. அவங்க யாரு என்னென்னலாம் கண்டுபிடிச்சு பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம். ஓ ஏடி, அப்ப பண்ணதுக்கு பிராஜித்தம் பண்ணாமத்தே திரும்ப வந்து நிக்கிறானாங்க. நான் சொன்ன விஷயத்துல பண்ணாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. என்னங்க கொஞ்சம் இருங்க. அப்பா, அண்ணனை கொஞ்சம் பேச விடுங்கப்பா. ஐயோ இருந்தே சும்மா எப்ப பார்த்தாலும் கோலாறு சொல்லி எவனா பேச போறியாவே? கொஞ்சம் பொறுங்கப்பா. அண்ணா நீ பேசுன. நான் யாருக்கிட்டலாம் பணம் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்க கிட்டலாம் பணத்தை திருப்பி தர முடியாதுங்கப்பா. ஆனா வாங்கின பணத்தை பூரா பணம் தேவை இருக்கிற ஆளுகளா பார்த்து கொடுத்துட்டேன். லஞ்சமா வாங்கின பணத்துல 10 ரூபாய் கூட என் கையில. ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 50 பேருமே லஞ்சம் வாங்குறாங்கப்பா. டேய், என்னடா பேச்சு இது? எல்லாரும் வாங்கினா நீ வாங்குவியா? இல்லை, ஊரோட ஒத்து வாழணுங்க. ஆனா இந்த மாதிரி ஆளுகளோட ஒத்து வாழ சொல்லாரு. அப்பா, எல்லா நேரமும் உங்க கருத்தை சொல்லணும்னு இல்லை. முதல்ல அண்ணா அதோட தரப்பா பேசிட்டோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அண்ணா நீ பேசுங்க. ஏழை எகோ ஒருத்தே. அப்பா, தம்பி பேசிட்டோம்ப்பா. செந்தில கூட வேலை பார்க்கறவங்க பணம் வாங்குறத பார்த்ததும் எனக்கும் ஒரு அசட்டு தைரியம் வந்துருச்சுப்பா. ஆனா நானும் அதனால வர பின்விளைவுகளை பத்திலாம் யோசிக்காம லஞ்சமா பணத்தை வாங்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி, மீனா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுத்தோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்கு பணம் வாங்குறதுல என்ன தப்புன்னு நான் யோசிச்சுட்டேன். அதை தாண்டி வேற எதுவும் சத்தியமா நான் யோசிச்சு பார்த்தது கூட இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட வழி இல்லாதவங்க அவங்களெல்லாம் பார்த்தேன். காலுக்கு செருப்பு போட முடியாம அதை கூட வாங்க முடியாத வசதி இல்லாதவங்களை கூட நான் பார்த்தேன். இவங்க மாதிரி ஆளுகிட்டங்கெல்லாம் பணத்தை வாங்கிதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போதுதான் தாக்கவே முடியலப்பா. நான் பண்ணது பெரிய தப்பு. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு 5 பைசா கூட லஞ்சமா வாங்கிட்டு இருக்க கூட. இன்னைக்கு வேலைக்கு போக வழி இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எம்பிட்டோ பேரை நான் பார்த்தேன். எம்பிட்டு வேணாலும் உழைக்கிறதுக்கு அவங்கெல்லாம் தயாரா இருக்காங்க. வெறும் 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதுன்னு சொல்ற ஆளுங்க கூட இருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே வேலையே கிடைக்கல. ஆனா எனக்கு பெருசா எந்த கஷ்டமுமே படாம கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருச்சு. அதனாலதான் என்னமோ அந்த வேலையோட அருமையை எனக்கு தெரியாம போச்சுப்பா. அந்த வேலையை தக்க வைக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாம என்னெல்லாமோ பண்ணிருக்கேன். இருக்கிற இந்த வேலையை வச்சுக்கிட்டு எந்த லஞ்சமும் வாங்காம என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருக்க, நல்லா வாழ்ந்திருப்பேன். நான் பண்ண தப்பு நினைக்க வேலையை போயிருந்திருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நம்ம குடும்பத்துல எல்லாருமே அவமானப்பட்டு போயிருப்பாங்க. பல பேரோட சாபத்தையும் நான் வாங்கியிருப்பேன். எல்லாமே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நான் பண்ணது பெரிய தப்பு. இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருக்கப்பா. அண்ணா எந்திரிக்க சொல்லுங்கப்பா. எந்திர எந்திரான்னு சொல்றேன்ல. செந்தில், எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில பணம் காசோட வாழ்ந்தான், செல்வ செழிப்போட வாழ்ந்தேன்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஒரு மனுஷன் தான் வாழ்ந்த காலம் முழுக்க அடுத்தவங்களுக்கு நல்ல மனுஷனா வாழ்ந்து மனச்சாட்சி உட்பட்டு நேர்மையா வாழ்ந்தானன்றதால முக்கியமே. அப்படித்தான நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிறேன்.
அதே மாதிரி என் பிள்ளைகளும் வாழணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பாடா? எனக்கு தெரியும்ப்பா. இந்த பாரா செந்தில் சொல்ற தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதிர்பார்க்காத விஷயத்த செஞ்சுட்டேன். இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டீங்கள, அது போதும்டா. திரும்ப அந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுறது சரியா இருக்காதுடா. வர செந்தில், இனிமேல் இந்த மாதிரி விஷயத்த உன் ஆயுள்காலம் முழுவதும் செய்யக்கூடாது. அப்படி திரும்பவும் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லைன்னு போட்டேன். இனிமேல் நீ அப்படி செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். என்னங்க நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மீறி செஞ்சா மகையில கூட பார்க்க மாட்டேன். நானே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். மாட்டேன்ப்பா, கண்டிப்பா இந்த தப்பு செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்கப்பா. ஏய் வர, நீ ஏன்ட்ட நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாதடா. இந்த விஷயத்துல மனதளவுல காயப்பட்ட இன்னொரு ஆள் யாருண்டா? அது மீனாதான்டா. மீனாட்டி மன்னிப்பு கேட்கணும். சாரி மீனா, நான் நடிக்கிறேன்னு கூட உனக்கு தோணலாம் மீனா. ஆனா அப்படிலாம் இல்லை. நெசமாலுமே நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன். நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரோடா சுத்தினேன் மீனா. அப்பவே நான் எம்பிட்டு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல பொண்டாட்டி, எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா நான் என்னோட பேராசையினால எல்லாத்தையுமே நான் இழக்க பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிரு மீனா. நீங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே போதும், மன்னிப்பெல்லாம் வேணாம். நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் மீனா. உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். இப்ப சொல்றேன் மீனா, என் முழு மனசோட சொல்றேன். லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணம் இனிமே என் ஆயுசுக்கும் வரவே வராது. கண்டிப்பா வராது. நான் எப்படிலாம் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது மாதிரி கண்டிப்பா நான் இருப்பேன் மீனா. நான் நெசமாலுமே மாறிட்டேன். இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத மீனா. ப்ளீஸ் டி. இல்லைங்க, இனிமேல நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா பேசுவேன். எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நானு. இன்னைக்கு நான் உதவி பண்ணவங்க என்னை என்னெல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்க தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துனாங்க மீனா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வாழ்த்து எல்லாமே பலிக்கும். அதே மாதிரி நான் எனக்கு லஞ்சம் வாங்கினவங்க கொடுத்த சாபமும் பலிக்கும்ல. இவன் இந்த வேலைக்கு இம்பிட்டு பணம் கேட்கிறானே, இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் குடும்பமும் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி சாபம் விடுவாங்கல்ல. சாபம் பலிக்கும்ல. நீங்க தான் இப்ப மன்னிப்பீங்களே. பண்ண தப்புக்கு பரிகாரமும் பண்ணியாச்சு. அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இனிமே நம்ம வீட்டுல சின்னதா ஏதாவது தப்பா நடந்தா கூட அது என்னாலதான், அது நான் பண்ணதுனாலதான் அப்படின்னு எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருக்கணும். ஏங்க, அதான் நான் சொன்னேனே, நீங்க பண்ண தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மனசார செஞ்சாச்சு. இனிமேலும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் நடக்காது. சாரி மீனா, எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே ஆயுசுக்கு உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், யாரையுமே கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். சாரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கதிரே இல்லை நீ. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? ஏறு, நான் மாத்தி சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர் எப்படி இருப்பான்னு நான் நினைச்சனோ அந்த மாதிரி நீ இல்ல. நீ எப்படி நினைச்ச? நீ பெரிய ரவுடின்னு நினைச்சேன், பெரிய வில்ல திமிர் பிடிச்சவன் நினைச்சேன். என்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ நானும் அவங்க கிட்ட அப்படியே தான் நடந்துப்பேன். நீ என்கிட்ட நிறைய வாட்டி திமிரா நடந்திருக்க, அதனால நானும் உன்கிட்ட திமிர காட்டியிருக்கேன். ஏதோ ஒண்ணு. ஆனா நான் எப்படி உன்னை நினைச்சனோ அதுக்கு அப்படியே நேர்மாறான ஆளா இருக்கு. நல்லவனா, எல்லார் மேலயும் அக்கறையா வேற இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? இங்கதான் இருக்க, சொல்லு. நான் உன்னை பாராட்டிட்டு இருந்தேன். தெரியுது தெரியுது. இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? வேற என்ன எதிர்பார்க்கற? உன்னெல்லாம் ஒரு ஆளன் பேசின பாரு, என்ன சொல்லணும்? ஏய், இப்ப எதுக்கு கோச்சுக்கிற? நான் ஒன்னும் கோச்சுக்கலையே. அப்புறம்
ஒன்னும் இல்ல. நான் நல்லவன்னு இப்பயாவது உனக்கு புரிஞ்சதே, ரொம்ப சந்தோஷம். இந்த ரியாக்ஷன் போதும்ல. இதுக்கு நீ ரியாக்ஷன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். மாமா, என்னால முடியல மாமா. எனக்கு ஒரு சந்தேகம். நீ வந்து குமாரோட வாழ்க்கை நாசமா போக போகுதுன்னு நினைச்சு நீ வருத்தப்படுறியா, இல்ல மயில் குடும்பத்தை இனியும் பார்க்கணுமே நினைச்சு வருத்தப்படுறியா? நான் ரெண்டையும் நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னாலும் மயில் குடும்பத்தை நீ பார்க்காம இருக்கவே முடியாது. உனக்கு மயிலுக்கும் குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய காரணமா வச்சு நீ மயில பார்த்துதான் பார்க்கணும். அப்புறம் நீ குமார நினைச்சோன்னு நீ ஒண்ணு பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காத. என் அண்ணன் குடும்பம் தான் இருந்தாலும் நானே சொல்றேன் மாப்பிள்ள, என் அண்ணனும் சரி குமாரும் சரி ரெண்டு பேருமே வீணா போனவங்க, மண்டையில புத்தியே இல்லாதவங்க மாப்பிள்ள. அதே மாதிரி மயில் குடும்பமும் தான் ரெண்டுமே புத்தி இல்லாத குடும்பம் தான். அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்களே, நாம இதுல என்னப்பா செய்ய முடியும்? நீயே சொல்லு. இத பாரு, நடக்க போறத நினைச்சு நீ போட்டு மண்டைய உடைச்சுக்காம உன்னை நீ பாத்துக்கோ. அம்புட்டுதான் என்னால சொல்ல முடியும். நான் நினைச்சேன் இங்கதான் இருப்பீங்க. என்ன பேசிட்டு இருக்கிய மாமனும் மருமகனும்? அது சும்மா அப்படியே ஊர்க்கதைய பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட கதை பேசுறதை விட உங்க மருமகன் கூட தான் அதிகமா பேசுறீங்க. இத நாங்க பல வருஷமா பேசிக்கிட்டு இருந்த பழக்கமாச்சு. அது சரி, வீட்டுக்கு வருவியலா இல்ல லேட் ஆகுமா? இல்ல இல்ல, நீ போ, நான் வரதுக்கு லேட் ஆகும். போமா. இன்னைக்கு மயில் வந்தாலே நீ பாத்தியா சரவணா? துரும்பா இழைச்சு போயிட்டா. அவளையோ என்னமோ. ஏய், அது என்னமோ இருந்துட்டு போட்டோம். நீ நட, வீட்டுக்கு கிளம்பலாம். நட. வர லேட் ஆகும்னு சொன்னீங்க. அது அப்ப சொன்னேன், இப்ப இல்ல. வா போலாம், வா. நான் வர சரவணா, நீ போய் தூங்கு. வா வா. அவன் எதை மறக்கணும்னு நினைக்கிறான்னா அதை போய் நீ ஞாபகப்படுத்துற. நல்ல ஆளு நீ. வா. சார், நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வந்திருக்கோம். PWD-ல நீங்க தானே வேலை பாக்குறீங்க? ஆமா சார். உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும்.